இந்தியாவுமே இப்போ உக்ரைனோட இந்த போருக்கு பிறகு அந்த நாட்டை திரும்ப கட்டமைக்கணும். அத்தனை ரோடுகளை திரும்ப போடணும், அத்தனை ஹாஸ்பிட்டல் திரும்ப கட்டணும், உங்களுக்கு வந்து கட்டடங்கள் எல்லாமே இருக்குது. இதில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கடந்த ஒரு 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றிருக்கோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்காக சீனா மேலே நம்ம படையெடுத்து ஜெயிக்க முடியுமானா நிதர்சனமாக அது உண்மை கிடையாது. சீனா நம் மீது படையெடுத்தால் சீனாவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். பட் சீனா மேலே படையெடுத்து போகக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருடம் நமக்கு நிறைய கேப் நிறையா இருக்குது. தொடர்ந்து யுத்தத்திலே இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நம்மளுடைய சைனாவோ பாகிஸ்தானோ நம்ம மீது அணு ஆயுதங்களை ஏவுனா திரும்பி அடிக்கிறதுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் நம்ம மேலே ஒரு அணு ஆயுதம் விழுந்துருச்சு. அப்போ நீங்கள் திரும்ப என்னென்ன அடிக்கலாம்? ஒன்று நம்மளுடைய அக்னி நிலத்தில் இருக்கக்கூடிய பேஸ் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு அணு ஆயுதத்தை ஏவலாம், இல்லை விமானம் மூலிமா ரஃபேல் மூலியமாக ஏவலாம், இல்லை ஏவுகணைகள் மூலிமா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு அணு ஆயுதம் உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாடு யார் மேலேயாவது யூஸ் பண்ணோம்னா அது 3ஆம் உலகப் போருக்கான துவக்க விழான்னு நம்ம அஃபிஷியலாகவே சொல்லிடுவோம். கடற்படை, நம்மளோட இந்திய கடற்படைன்றது இந்த 2000-3000 கிலோமீட்டர் கடற்பகுதிகளில் இந்தியா தான் ராஜான்றதில் மாற்று கருத்தே கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேஜர் மதன்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். ஜெயன். இப்போ வருங்காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது ஒரே போர் சூழ்நிலை தான் நிலவும் அப்படின்றது நல்லாவே தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கும்போது நமது பாரத நாடு எந்த அளவுக்கு இராணுவ ஒரு கட்டமைப்பிலும் சரி, ஒரு விமானப்படை இல்லை கடல் வானூர்திகள் சைடு எல்லாமே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல கடந்த 10 வருடமாக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கடைசியாக வாங்கின பீரங்கி அப்படின்றது ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில் வாங்கின போஃபர்ஸ். நீ உலகத்தில் எந்த நாடுமே அதை யூஸ் பண்ணுறது கிடையாது, அது பழசாயிருச்சு. அதன் பிறகு நம்ம பீரங்கி வாங்கினது 2015. நம்ம கடைசியாக வாங்கின போர் விமானம் மிராஜ், அதுவும் ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் வாங்கினது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம ரஃபேல் வாங்கியிருக்கோம், 2020 தான் அது வந்திருக்கு. ஸோ ஒரு கார்கிலுக்கு பிறகு நாம் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்கணும். பட் அதை வந்து நம்ம ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலை. இதை வந்து நம்ம அதாவது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஒரு போர் சூழல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இராணுவத்தோட தேவை அப்படின்றத அடுத்த பட்ஜெட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் எப்பயுமே. ரெண்டாவது, நம்ம நாட்டில் இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து தேர்தல்கள். இப்போ தேர்தல் இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு, இலவசங்களை கொடுத்து அடுத்ததுனா அவங்க தேர்தலை எப்படி ஜெயிக்கணும், ஆட்சி எப்படி தக்க வச்சுக்கணும் தான் பார்க்குறாங்க. இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களில் குறிப்பாக சீனாவுடைய 2016 நினைக்கிறேன் தோக்லாம்குள்ள அவங்க உள்ள வந்து அந்த இடத்துல நம்ம கன்ஃபர்ம் பண்ணும்பொழுது சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றத இந்தியா இன்னைக்கு, அது பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி, 2 முக்கியமான கட்சிகள் 2 பேருமே ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இனிமேல் நம்ம சும்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. கடந்த ஒரு 10 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றிருக்கோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதற்காக சீனா மேலே நம்ம படையெடுத்து ஜெயிக்க முடியுமானா நிதர்சனமாக அது உண்மை கிடையாது. சீனா நம் மீது படையெடுத்தால் சீனாவுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அது நம்மளால முடியும். சீனாவை தடுத்து நிறுத்தி சீனாவை தாக்கி அளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி நம்மகிட்ட இருக்கு. பட் சீனா மேலே படையெடுத்து போகக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னா கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருடம் நமக்கு நிறைய கேப் நிறையா இருக்கு. விமானங்களாக இருக்கட்டும், இல்லை கப்பல்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நவீனமயமாக்கல்னு சொல்லக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும், இதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஏன்னா சீனா இந்த வேலையை 2000 ஆரம்பிச்சிட்டாங்க. 20 வருடம் ஒரு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கு. ஆமாம். இது தவிர நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ், இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, தொடர்ந்து யுத்தத்திலே இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நம்ம அதை வந்து கண்ணுக்கு தெரியறது கிடையாது. இன்றைக்கும் காஷ்மீரில் 2 லட்சம் துருப்புகள் தீவிரவாதிகளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சியாச்சின் மலைப்பகுதியில் இருக்கிறாங்க. நம்மளுடைய அந்த போர் திறன் அப்படின்றது பேட்டில் ஹார்டனிங் நம்ம சொல்லுவோம். நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் பண்ணும்போது நீங்கள் மாஸ்டராக இருப்பீங்க. ஸோ அந்த உயரிய மலைப்பகுதிகள் சீனா எங்கே டார்கெட் பண்ணுறாங்க? லே, லடாக், அருணாச்சல் 3 இடம் தான். இந்த 3 இடத்துல அந்த குளிரையும் தாங்கி அந்த தட்பவெட்ப சூழ்நிலையும் தாங்கி போர் புரியக்கூடிய திறன் அப்படின்றது இந்திய வீரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. அது சீன வீரர்களுக்கு கிடையாது. நம்ம எண்ணிக்கை வச்சு பார்க்குறோம். அது எண்ணிக்கை வச்சு பார்க்கும்போது அது புரியாது. நீங்கள் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ரெண்டாவது,
ஒரு தாக்குதலை நீங்கள் நடத்துறீங்க, உங்கள் இராணுவம், நீங்கள் சீனா நான் இந்தியான்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு, நீங்கள் என் மேலே தாக்குதல் நடத்துறீங்கன்னா மலைப்பகுதிகளில் ஒரு எதிரிக்கு நீங்கள் வந்து 17லேருந்து 21 பேர் வேணும் உங்களுக்கு. ஸோ இந்திய துருப்புகள் 1,00,000 பேர் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 17 லட்சம் துருப்புகள் இருந்து இல்லை அந்த அளவுக்கு உங்களை ஆயுதங்கள் குவிய வச்சு நீங்கள் அந்த மலைப்பகுதிகளில் சண்டையிட்டால் மட்டும்தான் இந்தியாவுடைய டிஃபென்ஸை நீங்கள் பிரேக் பண்ணி உள்ளே வர முடியும். இல்லை அந்த 1:17 எதுக்கு, அது என்ன காரணம்? அது ஃபைட்டிங் ரேஷியோ. பிளெயின் பகுதிகளில் நீங்கள் பஞ்சாபில் சண்டை போட்டிங்கன்னா 1:7, 1:5 ஒரு ரேஷியோ இருக்குது. கார்கில்ல 1:21. மேலே இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானிய வீரர்களுக்கு இங்கேருந்து நம்ம 21 பேர் மேலே போனோம். ஸோ அந்த மாதிரியான இதில் தான் எவ்வளோ உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கு சீனா இதையெல்லாம் செஞ்சு ஷி ஜின்பிங் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது இப்போ உக்ரைன் நானே ப்ரெடிக்ட் பண்ண ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம கதையை பார்க்குறோம். ரஷ்யாவுடைய அந்த வெற்றின்றது அவங்களால சுவைக்க முடியல. சைனாவும் இதை சீரியஸாக பார்க்குறாங்க. உக்ரைனை விட ஒரு 5 மடங்கு பெரிய இராணுவம் நம்மளுது, உலகத்துடைய 4வது மிகப்பெரிய இராணுவம் நம்மளுது. அப்போ இவங்கள நாளைக்கு அந்த போரில் அவங்களால வெற்றி பெற முடியல அப்படின்னா இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியே கலைஞ்சிரும். ஷி ஜின்பிங்ன்றது ஒரு சர்வாதிகாரி, இதை நேஷனலிஸ்ட்டை வச்சு தான் அவர் இருக்கிறார். போரில் ஜெயிக்க முடியல அப்படின்ற போது அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோய்வை, அந்த ஆட்சியை போகிற அளவுக்கான ஒரு மோசமான இதை கொடுத்துரும். அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களா? தாய்வானை நம்ம பார்த்தோம், ஒரு சிறு நாடு, சென்னை அளவுக்குள்ள ஒரு நாடு தான் அது. அதையே அவங்களால ஒன்றும் தாக்க முடியல. ஸோ இந்த தொடர்ந்து இந்த பில்டப் எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். அவங்களும் வாருக்கு போருக்கு உண்டான தயார் நிலை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த போருக்கு உண்டான எல்லா இதையும் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, நாமளும் செஞ்சுட்டு இருப்போம். என்னைக்கு சைனா ஃபீல் பண்ணுதோ நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது, இதுதான் சரியாக அடிக்கக்கூடிய தருணம்ன்ற பட்சத்தில் நம்மளை தாக்க கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தருணத்தை விடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம க்ளோஸாக ஒரு நாளும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆயுதங்கள் சோதனைகள் எல்லாமே இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணிட்டு. சரி, இப்போ தற்போதைய சூழ்நிலையில் கடற்படை அப்படின்ற பலம் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த சீனா பாகிஸ்தானை தாண்டி நம்மளுடைய பலம் எந்த அளவுக்கு கை வாங்கி இருக்கு? பாகிஸ்தான் கடற்படை நம்ம இந்திய கடற்படையோட கம்பேர் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த கராச்சி துறைமுகத்தை காப்பதற்கு அளவுக்கான ஒரு சிறு கடற்படை தான் அவங்கள. நிச்சயமாக நம்ம வந்து அவங்களுடைய ரொம்ப வலிமையாக தான் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். சீனாவுடைய கடற்படை அப்படின்றது இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கடற்படை. கப்பல்களோட எண்ணிக்கை 458க்கும் அதிகமான போர் கப்பல்கள் அவங்ககிட்ட இருக்கு. அமெரிக்காவே விஞ்சிட்டாங்க அவங்க. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் நம்மகிட்ட இருக்கு, 2 அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய அணுசக்தியில் இயங்கக்கூடிய போர்க்கப்பல்கள். இப்போ தான் இது பார்த்தோம் நம்ம INS அரிகாட் அப்படின்ற கப்பல், 2 போர்க்கப்பல் நம்மகிட்ட இருக்கு. நம்மளுடைய கப்பல் கட்டமைப்பு அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நம்ம அந்த கடற்படையோட வேகத்தை இதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சைனாவுக்கு ஏன் பிரச்சனை, கடற்படையில் என்ன பிரச்சனைனா அவங்க தாண்டி வரணும் அப்படின்னா அந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்னு இருக்கக்கூடிய ஒரு குறுகலான ஒரு பாதை, தாய்லாந்துக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாதையை கடந்து தான் வரணும். அந்த பாதை நம்மளுடைய தெற்கு நிக்கோபார் தீவுகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுகள் மேலே தான் இருக்குது. இந்தியா அந்த இடத்த டாமினேட் பண்ணாலே போதும், சீனாவுடைய கப்பல்கள் அதை தாண்டி வர முடியாது. சீனா அமெரிக்காவோட கடற்படை அளவுக்கு வலிமையான கடற்படை கிடையாது. அத்தனை விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை வைத்து இந்தியாவோட 2 பக்கமும் 2 வச்சு தென்சீன கடல் பகுதியில் ஒரு 4 போர் விமானங்களை வைத்து விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை வைத்து பசிபிக் அட்லாண்டிக் அப்படி போனதான். அந்த மாதிரியான வல்லரசு அப்படின்றது அமெரிக்கா மட்டும்தான், உலகத்துல எந்த சக்தியுமே கிடையாது. ஸோ அந்த ரீதியில் பார்க்கும்போது நம்மளுடைய எல்லை, அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக இந்திய கடற்படை நடத்தக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கல்ஃப் ஆஃப் ஓமன், ஹார்ன் ஆஃப் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க கண்டத்தில் ஆரம்பித்து நம்ம மலாக்கா ஸ்ட்ரெயிட் வரைக்கும் நம்ம பவரை நம்ம காமிச்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய கடல் பகுதி, பல நாடுகளுக்குடைய கப்பல்களுக்கும் நம்ம தான் செக்யூரிட்டியாக இருக்கிறோம். ஸோ நமக்கு கடற்படை மூலிமா சீனா மூலிமா ஆபத்து வருமா அப்படின்னா நிச்சயமாக அடுத்த ஒரு 10 வருடத்துக்கு கிடையாது. ஏன்னா சீனா அங்கே ஸ்ட்ராங் கிடையாது. நம்மளுடைய கடற்படை நம்மளுடைய தெற்கு பகுதிகள், அதாவது மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தாண்டி தென்சீன கடல் பகுதிகளில் நம்மளோட ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்னா செலுத்தும். இன்னும் 2-3 பெரிய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் இருக்கும் பொழுது சீனாக்கு கடல் மூலியமா நெருக்கடி கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க சண்டையை மேலே வைக்கணும்னு பார்க்குறாங்க, நாம சண்டையை கடல் எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறோம். அதுதான் அந்த குவாட் அமைப்போடைய அந்த கூட்டணியே. ஸோ அந்த ரீதியில் பார்க்கும்போது எண்ணிக்கையில் சீனா அதிகமாக இருந்தாலும் கடற்படை, நம்மளோட இந்திய கடற்படைன்றது இந்த 2000-3000 கிலோமீட்டர் கடற்பகுதிகளில் இந்தியா தான் ராஜான்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இதில் நீர்மூழ்கி கப்பலின் பங்குகள் எந்த அளவுக்கு சரி இருக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும்? நீர்மூழ்கி கப்பல்கள் 2 விதமான ஒரு பயணம் வந்து 2 விதமான வேலைக்கு அது இருக்குது. ஒன்று நீங்களுடைய எதிரியோட துறைமுகங்கள், எதிரியோடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல்களை போய் அழிக்கிறது. ஏன்னா அது கடலுக்குள்ளே இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை இன்ஜின் ஆஃப் பண்ணி ரேடியோ ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு சேட்டலைட்டும் எதாலையுமே கண்டுபிடிக்க முடியாது.
அவங்க சைலண்ட்டாக கீழே இருப்பாங்க, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அதுக்கு மேலே ஒரு போர்க்கப்பல் போச்சுன்னா கூட போர்க்கப்பலுக்கு கீழே ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அசெட், ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல், ஃபுஜியாங் ரக போர்க்கப்பல் சீனா வச்சிருக்குன்னா அதோட மதிப்பு 1,00,000 கோடி. அதை தாக்கி அளிக்கிறதுக்கு இது நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் முக்கியம். ரெண்டாவது நம்மளுடைய இப்போ ஐஎன்எஸ் அரிஹாட், ஹரிகண்ட், இது ரெண்டுமே அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணு ஆயுதங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய போர்க்கப்பல்கள். இது நீர்மூழ்கி கப்பல்கள். இது இப்போ இந்த நீர்மூழ்கிகள் 2 தான் இருக்குது. இதோட வேலை வந்து இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்லலாம். நம்மளோட சைனாவோ பாகிஸ்தானோ நம்ம மீது அணு ஆயுதங்களை ஏவுனா திரும்பி அடிக்கிறதுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக், நம்ம மேலே ஒரு அணு ஆயுதம் விழுந்துருச்சு, அப்போ நீங்கள் திரும்ப எங்கேருந்து அடிக்கலாம்? ஒன்று நம்மளுடைய அக்னி நிலத்தில் இருக்கக்கூடிய பேஸ், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு அணு ஆயுதத்தை ஏவலாம், இல்லை விமானம் மூலிமா ரஃபேல் மூலிமா ஏவலாம், இல்லை ஏவுகணைகள் மூலிமா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது கப்பல்ல இருந்து நீங்கள் ஏவலாம். நாலாவது நீர்மூழ்கியிலிருந்து. இதில் இருக்கிறதுலே கண்டுபிடிக்க முடியாத நீர்மூழ்கி தான். ஸோ அதில் இப்போ நம்மக்கிட்ட 2 கப்பல்கள் இருக்குது. ஸோ இந்த நாடுகள் நாளைக்கு நம்ம மேலே ஒரு அணுசக்தி அணு ஆயுதத்தை ஏவணும்னு யோசிக்கவே முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் யோசிச்சாங்கன்னா நம்மளோட இந்த கப்பலில் 15 ஏவுகணைகள் இருக்கு, 750 கிலோமீட்டர் தாக்கக்கூடியது. பாகிஸ்தானில் இருக்கிறதே மொத்தம் 8 நகரங்கள் தான். பாகிஸ்தான் இல்லாமல் போயிடும். அந்த பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் நம்மளோட அதிகமாக இருந்தால் கூட இந்தியா மேலே ஒரு ஏவுகணை ஏவனா இந்த நீர்மூழ்கி கப்பல் கடலுக்குள்ளேயே இருக்கும். இது அணுசக்தியில் எங்களுக்கு அடிக்கடி வெளியில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரே நேரத்தில் அவங்கள பாகிஸ்தானோட 9 நகரங்கள் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதை தடுக்கவும் அவங்களால முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக போய்கிட்டு. ஸோ தற்காப்பு கவசம் இது நீங்கள் கடைசியாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆயுதம். நாட்டுக்கே ஒரு அச்சுறுத்தல் வரும்போது அதை வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம். ஸோ 2 இதுலேயுமே நம்மளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி இன்னும் 5 நீர்மூழ்கி கப்பல்கள் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி டீசல் இயங்கக்கூடிய அட்டாக் சப்மரீன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த ரோல் இருக்கக்கூடிய சப்மரீன், இப்போ நம்ம ஒரு ஸ்கார்பியன் சப்மரீன் ஃப்ரெஞ்ச் இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கூட்டு தயாரிப்பை நம்ம திரும்ப ஆரம்பிக்கிறோம். சரி, தொடர்ந்து இந்த சீனா இந்தியாவுக்கான இந்த போர் சூழல்களுக்கான காரணம் நமக்கு அந்த சண்டை அப்படின்னு அந்த ஃபீல், இந்த நிலப்பரப்பு எல்லையின் பிரச்சனை அந்த ஒரு காரணம் தானா, இல்லை இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது ஒரு காரணமாக இருக்கா? இல்லை, எல்லை பிரச்சனை கிடையவே கிடையாது, அது காரணமே கிடையாது. எல்லை பிரச்சனை என்னைக்கோ சால்வ் பண்ணிருக்கலாம். 13 நாடுகளோட சீனா எல்லை இருக்கு, எல்லா நாடுகளுக்கிட்டையுமே சால்வ் பண்ணிட்டாங்க. எல்லை பிரச்சனை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இது சால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதுல அவங்க குறியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தோடைய மிகப்பெரிய சக்தி ஆகணும். அப்போ ஆசியாவில் 2 நாடுகள் தான் பெரிய நாடுகள், ஒன்று சீனா, ஒன்று இந்தியா. முதல்ல நீங்கள் உங்கள் ஏரியாவில் தாதா ஆவீங்க, அதன் பிறகு உலகத்தோட தாதாவான அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இந்தியா இப்போது நாங்கள் உங்களுக்கு இணங்கி போயிடுறோம், உங்களோட காம்படிஷனாக எங்களுக்கு கிடையாது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை இலங்கை மாதிரியோ ஒரு அடிமை நாடாக இருக்கிறதுக்கு இந்தியா ஒத்துக்குச்சுன்னா இந்த எல்லை பிரச்சனை நாளைக்கு சால்வ் ஆயிடும். அவங்க நம்மளை ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. இந்தியா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய எல்லையை கொண்ட கிட்டத்தட்ட 4500 கிலோமீட்டர் எல்லையை கொண்ட நாடு நாளைக்கு நம்மளை தாக்கிட்டான். வரலாறும் காமிச்சிருக்கு, நம்மளோட வீரர்கள் போய் சண்டை போட்டதான் உங்களுக்கு தெரியும் 2ஆம் உலக போரில். ஸோ நான் உலகத்தோட மிகப்பெரிய சக்தியாக ஆகணும் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஆசிய கண்டத்தில் நான் ஃபஸ்ட்டு பெரிய ஆளாக வரணும். அந்த போட்டிக்கு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக ஒரு யுத்தத்து மூலியமாக தான் வந்தாகும். இதுதான் நடைமுறை உண்மை. 2 பேரும் மோதிக்கிட்டாதான் அது யார் பவர்ஃபுல் அப்படின்றது தெரியும். அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல இதில் போவாங்க. பொருளாதாரமாக ஒரு மிக முக்கியமான காரணம். இது 2 பேஸ் பண்ணி தராங்க. எல்லை பிரச்சனையே கிடையவே கிடையாது. இப்போ அந்த பேங்காங்ஸோ ஏரி, உப்பு நீர் ஏரி, அதுலேருந்து ஒரு 200 கிலோமீட்டரை எடுக்கிறதுனால சைனாக்கு என்ன பெருசாக ஆக போகிறதா ஒன்றுமே கிடையாது. அது ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுது. சார், தொடர்ந்து நம்ம இந்திய பகுதியில் சொல்லிட்டீங்க கப்பற்படை எந்த அளவுக்கு இருக்குன்னு. விமானப்படை நம்ம காலங்காலமாக பார்க்குறது இந்த நாட்டு ரஷ்யாக்கிட்டேருந்து இத்தனை விமானம் வாங்கணும் அப்படின்னு விமான தகவல்கள் அதிகமாக வரும். விமானப்படையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பேசிங்க? விமானப்படையில் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, நிதர்சனமான உண்மை தான். இப்போதைக்கு நம்மளை வந்து ஒரு விமானப்படை 2012 நினைக்கிறேன் 30 விமானப்படையோட தளபதி நேரடியாகவே பார்லமென்ற கமிட்டிக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தார். நாளைக்கு 2 முனை போர் வந்துச்சுன்னா நம்மளால் 10 நாள் கூட தாங்க முடியாது, நம்மளுக்கு வந்து விமானங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவசர அவசரமாக நம்ம தேஜஸ் இந்திய ரக விமானத்தை புஷ் பண்ணுறோம். இப்போ மிக் ரக விமானங்களில் ரீப்ளேஸ் பண்ணி தேஜஸ் ரக விமானங்களை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம். அது இந்திய தயாரிப்பு, ஆனால் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து G414 இன்ஜின் வந்து அமெரிக்காவுடைய ஜி நிறுவனத்தோடது. ஸோ அந்த இன்ஜின் தான் உங்களோட இதயமே, ஒரு வண்டியோட ஒரு ஃப்ளைட்டோட இதயமே அதுதான். ஆனால் அதில் நம்ம ஓரளவுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம், இருந்தும் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது உங்களுடைய
ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான போர் விமானங்கள். இன்றைக்கும் நம்ம மிராஜ் போன்ற பழைய விமானங்கள், மிராஜ் 2000 அப்படின்றது 2000 தயாரிச்சு 24 வருடத்துக்கு மேலே சர்வீஸில் இருக்குது. ஸோ அந்த இடங்களுக்கு நம்ம கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஃபேல் உள்ளே கொண்டு வந்தோம். ரஃபேல் வந்திருக்க வேண்டியது 2010. அது இப்போ வந்திருக்கு, இப்போ தான் வந்திருக்கு. ஒரு 12 வருட காலம் டிலேக்கு அப்புறம் வந்திருக்கு. ரஃபேல் ஒரு 4.5ஆம் தலைமுறை விமானம். இன்றைக்கி உலக நாடுகளெல்லாம் 5ஆம் தலைமுறை விமானத்தை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. செங்கடு ரக விமானங்கள் சைனா, F-35 ரக விமானங்கள் ரஷ்யா, அமெரிக்கா, SU-57 ரஷ்யா. ஸோ இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, 5வது ரக தலைமுறை போர் விமானத்தை நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ வச்சுட்டு இருக்கும்போது ஒன்று நீங்கள் வாங்கலாம், இல்லை நீங்களே தயாரிக்கலாம். ஸோ அந்த இடத்துல AMCA அப்படின்னு சொல்லி AMCA அப்படின்ற ப்ராஜெக்டை இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய இந்த விமானம் வரும் அப்படின்னா HAL போன்ற நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் அவங்களுடைய ஸ்டைலில் அவங்களுடைய ஸ்பீடில் போகக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம 5வது தலைமுறை விமானத்தையும் வெளியிலிருந்து தான் வாங்கக்கூடிய கட்டாயம் இருக்குது. இப்போ ரஷ்யா அந்த கூட்டு தயாரிப்பு SU-57, ஏன்னா SU ரக விமானங்கள், Tu-30 ரக விமானங்கள் ஏற்கனவே நம்ம விமானிகள் ஓட்டியிருக்கிறாங்க. நம்ம அந்த விமானம் என்னன்றது தெரியும். நீங்கள் அதில் தான் இன்னொரு விமானத்தை பில்ட் பண்ணுறீங்க, புதுசாக பண்ணல, அதாவது அப்கிரேட் பண்ணுறீங்க நீங்கள். அப்போ கூட்டு தயாரிப்பாக நம்ம போகும்பொழுது அங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நாளைக்கு சீனா 5ஆம் தலைமுறை விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாலோ, இல்லை அவங்களுடைய விமானங்கள் நம்ம எல்லைக்கு அருகில் டிப்ளாய் பண்ணாலோ, இப்போ ரஃபேல போய் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு அதிக விலை கொடுத்தா 5ஆம் தலைமுறை விமானத்தை அமெரிக்காட்ட இருந்தோ, இல்லை ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்தோ, இல்லை ரஷ்யாட்ட இருந்தோ தான் நம்ம வாங்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறோம். நாம் இன்னி வரைக்கும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஜின், காவேரி இன்ஜின் இப்போ தான் ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல தொலைநோக்கு பார்வை வேணும். விமானங்கள் தயாரிப்பு அப்படின்றது 30 வருடத்துக்கான ப்ராஜெக்ட். இது அந்த 30 வருடத்துக்கான ப்ராஜெக்ட் எப்படி பிளானிங் கமிஷன் நம்ம போட்டிருக்கோமோ, அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இப்போ தான் அந்த ஃபோக்கஸ் வருது. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த தொலைநோக்காக பார்த்து பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம 90களில் செய்திருந்தோம், ஈவன் 2000 செஞ்சோன்னா கூட இன்றைக்கி நம்மளோட விமானங்களை ஏற்றுமதி செஞ்சுருக்கலாம். அந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம நாடு 99 பிறகு இப்போ வரைக்கும் போர் இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் நீங்கள் அதுக்குண்டான இது அடுத்தடுத்தது போகணும். நம்ம அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணல. எப்போ போய் ஒரு விமானம் வாங்கினாலும் அதில் ஊழல் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அந்த குற்றச்சாட்டுகள் வர்றது, இது வருது, ஸ்கேம்னு அது போய் தள்ளி போயிடுச்சு. இப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். விமானிகள் ரொம்ப திறமையானவர்கள், விமானப்படை ரொம்ப திறமையான விமானப்படை. ஆனால் சீனா அளவுக்கான வலிமை நம்மக்கிட்ட எண்ணிக்கையில் இருக்கானா இல்லை. இருக்கக்கூடிய விமானங்கள் நம்மளுக்கு இயற்கையாக சில விஷயங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு இமயமலையினால. ரெண்டாவது இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாலிசி, விமானங்களை இங்கே தயாரிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய பாலிசி, அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருடங்கள் அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே சார், அதே மாதிரி எந்த போராக இருந்தாலுமே கடைசி ஆப்ஷனாக அந்த அணு ஆயுத தாக்குதல் அப்படின்றத மேற்கொள்வாங்க. அந்த அணு ஆயுத தாக்குதல் மேற்கொண்டாங்கன்னா எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை செஞ்சாங்க அப்படின்ற பட்சத்தில் மொத்த நாடுகளும் அணு ஆயுதங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நாடு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அன்னைக்கு ஏன் போகிறோம்னா ஜப்பான் கிட்ட இல்லை, அமெரிக்காட்ட தான் இருந்துச்சு. இன்னைக்கு 8 நாடுகள் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நாடு எங்கேயாவது அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்கன்னா உலகம் அழியக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும். ஸோ அணு ஆயுத போரை யாருமே விரும்ப மாட்டாங்க, நடக்கவும் நடக்காது. பட் மனிதனுடைய மூளை எப்படி வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. இது இந்தியா பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் போட்டாங்க, இவங்க பதிலுக்கு அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு அணு ஆயுதம் உலகத்தில் எங்கேயாவது ஒரு நாடு யார் மேலேயாவது யூஸ் பண்ணோம்னா அது 3ஆம் உலக போருக்கான துவக்க விழான்னு நம்ம அஃபிஷியலாகவே சொல்லிடுவோம். அவங்க முழு அணு ஆயுதங்களையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா உலகத்தை மொத்தமாக 52 முறை திரும்ப அழிக்க முடியும். அந்த அளவுக்கு பலம் இருக்கு. நான் ஒரு நாட்டை சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியாது, இந்தியா எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அணு ஆயுத போர் அப்படின்றது வராது. அது ஏதாவது ஒரு நாடு முற்பட்டுச்சுன்ற போது அது மொத்த உலகத்துக்கும் அழிவாக தான் நம்ம பார்க்கணும். இல்லை, அந்த அணு ஆயுதம் உருவாக்கம்ன்றது தெரியாமல் தானே சார் நடக்க வாய்ப்பு இருக்கு. அணு ஆயுதம் தாக்குறது கிடையாது, தற்காக்கிறது. இல்லை, அதோட உருவாக்கும் பணிகள் எப்படி மேற்கொள்வாங்க? அது இல்லை, அதை நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு டிஃபென்ஸ் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எதிரிகளை பயப்பட வைக்குது. உங்களுடைய தற்காப்புக்கு தான் அணு ஆயுதத்தை தவிர தாக்குறதுக்கு கிடையாது. ஒரு நாடும் எப்போ அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரின் வச்சிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லுதுன்னா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. நாங்கள் யார் மேலேயும் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கள் மேலே யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா எங்களுடைய அதிகபட்சமான ரெஸ்பான்ஸை கொடுப்போம் அப்படின்ட்டு. இப்போ பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை நம்ம மேலே யூஸ் பண்ணால் கூட 10 அணு ஆயுதத்தை நம்ம திரும்ப தாக்குவோம்னு சொல்கிறோம். ஆனால் நாம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு நாடு தங்களுடைய கொள்கையை வச்சிருக்காங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சகோதரர், வணக்கம், ஜெயந்த்.